ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ராஷ்டிர பாஷா அப்படின்ற போயம்ல மாங் அப்படின்னு ஒரு எஸ்ஸே படிச்சிருந்தோம். மாங்னா அம்மா அப்படின்னு படிச்சிருந்தோம். அதில் இஆர்சி பத்யான்ஷகா பாவ் பஸ்ட கேஜிஏ அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இஆர்சி எப்போ எழுதினாலும் அதுக்கு 3 ஹெட்டிங் இருக்கணும். ஒன்று பிரசங்க, இன்னொன்று பாவ், இன்னொன்று விசேஷத்தா. ஸோ 3 ஹெட்டிங் இருக்கணும். ஸோ பிரசங்கன்னு எழுதி முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃபஸ்ட்டு இஆர்சிக்கு 3 லைன். உங்கள் புக்கில் போயம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 3 லைன்னா எப்பயுமே கொஸ்டின் முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சர் நம்மளே கிரியேட் பண்ணி எழுத முடியும். அர்த்தம் தெரிஞ்சா மாங் ஃபட்டி கமீஜ் பர் பைபந்த் லகாத்தி ஹை और பைபந்த் பர் காடுத்தி ஹை பவிஷ்ய கா ஃபூல். அதாவது அம்மா கிழிந்த சட்டையை ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங்கில் அவங்க ஒரு எதிர்காலம் அப்படின்ற நம்மளோட எதிர்காலம் அப்படின்ற ஒரு பூவை கோர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கன்னு எழுதணும்னு சொன்னோம். ஸோ சிம்பிளா கவிக்கா நாம் ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீ வாஸ்தவ், கவிதாக்கா நாம் மாங். கவி பிரசங்கன்னு போட்டு கவிக்கா நாம் ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ், கவிதாக்கா நாம் மாங். அவ்வளோதான். இந்த கவி பரிச்சையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தொடவே வேணாம். அடுத்து பாவ் வந்துருங்க. பிரசங்கக்கு அடுத்து பாவ். கவி கத்தேகன், கவிஞர் சொல்றாரு, மாங் அப்படி சந்தானோं के भविष्य का निर्माण खूब करती है. அதாவது அம்மா தங்களோட குழந்தைங்களோட அந்த ஃபியூச்சரை, சந்தானோனா சில்ட்ரன் குழந்தைகள், பவிஷ்யனா ஃபியூச்சர், நிர்மாணா கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குறாங்க. எப்படி நன்றாக செய்கிறாங்க. மாங் அப்பனே பச்சோங்கி, அம்மா தன்னுடைய அந்த குழந்தைகளுடைய கமீஜிக்கு சேதுப்பர், அவங்களோட ஷர்ட்ல இருக்கிற அந்த ஹோல் கிழிஞ்ச இடத்துல பைபந்து லகாத்தே ஹுயே, அதை ஜாயின் பண்ணிக்கிட்டே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே உன்கே பவிஷ்யக்கே ஃபூல் காடுத்தீகை, அவங்களோட எதிர்காலன்ற பூவை கோர்க்குறாங்க. எதிர்காலன்ற பூவை கோர்க்குறாங்க. ஸோ அதுக்கு விசேஷத்தை என்ன எழுதலாம்? சிம்பிளா நம்மளே எழுதலாம். இஸ் கவிதாமே ஸ்வார்த்த ரஹித் மாங்கே பிரேம் கா வர்ணன் கவி கர்த்தேகன். ஸோ இந்த போயம்ல அவர் எதை பத்தி சொல்லியிருக்காரு? அம்மாவை பத்தி சொல்லியிருக்காரு. அம்மானா யாரு? சுயநலம் இல்லாதவங்க. ஸோ இந்த கவிதையில ஸ்வார்த்த ரகித், சுயநலமற்ற அம்மாவுடைய அந்த அன்பு, அந்த அஃபெக்ஷனோட வர்ணனைய கவிஞர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல 2 இஆர்சி இருக்கு. அதுல உங்க புக்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்ல தேர்டில் வர அந்த இதில் ஃபஸ்ட்டு 3 லைன், தேர்ட் பேரால வர இந்த 3 லைன் தான் இஆர்சியோட கொஸ்டின். சம்பூர்ண தர்த்தி ஹை மாங் ஹமாரி ஷாங்ஷோங் கி துரி பர் கும்தி, ஜஹாங் சப்சே பகலே ஃபூட்டே ஜீவன் கே அங்கூர். அம்மான்றவங்க இந்த பூமிக்கு சமமாக இருக்காங்க. நம்மளுடைய யாரு? குழந்தைகளுடைய மூச்சோட பலத்தால் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்து தான் நம்ம வாழ்க்கைன்ற விதை அங்கேருந்து தான் நமக்கு முளைக்குது. சரியா? இப்போ இஆர்சி எடுத்தோன்னா என்ன சொல்லிட்டோம்? கொஸ்டின் பார்த்துட்டோம். அதுக்கு அர்த்தம் நம்ம படித்தோம். டக்குன்னு பிரசங்க போயிடணும். பிரசங்கில் என்ன எழுதணும்? கவிக்கா நாம் ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவர், கவிதாக்கா நாம் மாங். அவ்வளோதான். டக்குன்னு அடுத்து அப்படியே பாவ் போயிடணும். பாவ் பாருங்க. மாங் அப்படி சந்தானோ கேளியே தர்த்தி கி தரக் சபு குச் ஷக் லேத்தி ஹை. அம்மா தன்னுடைய குழந்தைங்களுக்காக இந்த பூமியை போல எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. அப்பனே பச்சோங்கி ஷாங்ஷோங்கி துரிப்பர், தன்னுடைய குழந்தைகளுடைய அந்த மூச்சுடைய பலத்தால, அந்த பலத்தால மட்டும்தான், இந்த ஹீனா ஒன்லின்னு அர்த்தம், அந்த பலத்தால மட்டும்தான் உஸ்கா ஜீவன் ஃபிர்தாகை கும்தாகை, அவங்களோட லைஃப் அலைகிறது, சுற்றுகிறது. சப்கே ஜீவன் கே அங்கூர், எல்லாரோட லைஃபோடையும் விதை, அந்த முளைத்தல் அப்படின்றது அப்படி மாங்ஸே ஃபூட்டுக்கர், அவங்க அம்மாட்ட இருந்து தான் முளைத்து விகசித் ஹோத்தேகை, டெவலப் ஆகுது.
முளைத்து டெவலப் ஆகுது. இதில் விசேஷத்தா சேமாக தான் வரும். इस कविता में स्वार्थरहित मांग के प्रेम का वर्णन कवि करते हैं. ஸோ இந்த போயம்ல சுயநலமற்ற அம்மாவுடைய அன்புடைய வர்ணனையை கவிஞர் செஞ்சிருக்காரு. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாங் அப்படின்ற போயமில் 2 ERC நடத்திருக்கோம். நம்ம நடத்துகிற இந்த முறை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.